ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். First Chronicles chapter 28 verse 20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடையே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்கிற அருமையான ஒரு வார்த்தை. சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருந்து காரியத்தை நடப்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். You might be afraid of doing something what the Lord has told you to do in your life. The Lord says, do not be afraid nor be dismayed, but be strong and do it. Go ahead. Because the Lord God says, I will be with you until you finish the task that I have given unto you. I will not leave you nor forsake you, but I will be with you. What a great promise. There are times when you are in a need, you will not find people. When you face some oppositions, you will not find any help from the people. There are times when you are in a dilemma whether you need to continue this project or you need to start something new. Nobody will encourage you, but everyone will discourage you according to the market, according to the situation, according to the economy status. But our Lord God says, I will be with you until you accomplish whatever you have started. I will not leave you nor forsake you. So, do not be afraid of the situation. Do not be afraid of the economy, but be strong and do it. That is what the Lord says. நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து காரியத்தை நடப்பி என்று ஆண்டவர் சொல்கிறார். எஸ்ராவும் ஜெருபாபேலும் இணைந்து இரண்டாவது ஆலயத்தை கட்டும்படிக்கு பணியை தொடங்கின பொழுது அநேக எதிர்ப்புகள் வந்தன. அநேக மக்கள் இந்த தேவாலய பணிக்கு தடை கொண்டு வந்தார்கள். ஆனால் தேவன் சகரியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாகவும் ஆகாய் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாகவும் அவர்களை உற்சாகப்படுத்தினார். அதே போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறார். The same God who encouraged Zerubbabel and Ezra when they stopped building the temple of God, today he is encouraging you. Do not stop in the middle of your project. Continue. The Lord is going to be with you until you finish it, because he is a promise-keeping God. He is a God who does not work looking at the economy or looking at the situation or looking at the people's help. But it is God who is the provider. It is God who is the one who will always encourage you to accomplish whatever he has already told you. So, do it. God is with you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சாலமோனோடு கூட இருந்து நீர் தேவாலயத்தை வெற்றியாக கட்டி நிறைவேற்றி அதை பிரதிஷ்டை பண்ண உதவி செய்தீரே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் நிச்சயித்திருக்கிறீரோ அந்த காரியங்களை அவர்கள் மூலமாக நீர் கட்டி நிறைவேற்றியறலும். அதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரடையாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளையும் பிசாசின் கிரியைகளையும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். வாக்கு மாறாத தேவன் உடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.